ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 73 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் வந்து ஒக்காகே வந்து அந்த செல் மாதிரி பார்த்தீங்கன்னா என்மா மாறி இருப்பான், அதில் தப்பிச்சிருப்பார் இல்லையா. அதுக்கப்புறமா இதோட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு நீ இன்னைக்கு வரைக்கும் பார்க்காத ஒரு ஜுட்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சீலிங் ஜுட்சு ரீப்பர் டெத் சீல் அப்படிங்கிற அந்த ஜுட்சுவை பண்ண வருவார். இந்த இடத்துல ஃபர்பிடன் சீக்ரெட் டெக்னிக் ரீப்பர் டெத் சீல் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷினிகாமி அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்ட்லேருந்து ஏகப்பட்ட கஸ்மார்க்ஸ் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதாவது சீல் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா சருட்டோபியோட சோல்குள்ளேயே கைவிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சருட்டோபிக்கு ஏகப்பட்ட பெயினை தரும். அவரோட வாயிலேருந்துலாம் கூட பிளட் வரும். கிட்டத்தட்ட இந்த டார்க்னஸான இந்த இடத்துக்குள்ளே இருக்காது இல்லையா, இதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடி வாங்கிட்டே தான் இருப்பார். கிட்டத்தட்ட இருந்தாலுமே எப்படியோ ஒன்று நமக்கு கடைசி கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒக்காகவே பிடிச்சிருவார். விச் மீன்ஸ் அவருக்கு வந்து அவங்க தெரிய மாட்டாங்க, ஒரு டார்க்னஸ் மட்டும்தான் தெரியும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை பிடிச்ச ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலில் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கிட்டத்தட்ட அந்த ஷினிகாமியோட கை பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகேவோட சோலில் கை விட்டுருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வயிற்று வழியாக வெளியே கொண்டு வரும். அது மூலயமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோக்காகேவோட உடம்புக்குள்ள இருக்க சோலை வந்து அவர் கேட்ச் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் அந்த ஜுட்சு இருக்குல்ல, இன்ஃபினிட்டி டார்க்னஸ் ஜுட்சு, அதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணவரே வந்து ஆபத்தில் இருக்கும்போது அந்த ஜுட்சு பார்த்தீங்கன்னா செயலிழந்துரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேட்ச் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுற ஒரோச்சிமாரு இருந்துட்டு இது என்ன இந்த டார்க்னஸ் ஜுட்சு அப்படியே டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இது என்ன மாதிரியான ஜுட்சு சருட்டோபி பண்ணுறாருன்னு சொல்லியுமே அவனுக்கு புரியாது. ரொம்பவுமே ஷாக்கிங்கில் தான் இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்மாக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அப்போ தேர்ட் ஹோக்காகே கதை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹோக்காகே இருந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ட்ரபிள் கொடுத்துட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சோலை டோட்டலாகவே எடுத்து சீல் பண்ணிடுவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட டெட் பாடிஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இதாகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா ரியலாக அவன் யாரை வந்து பலி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்தவே நம்ம நான் பார்க்க முடியும். ஒரோச்சிமாரு யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பானா, ஜாக்கு வந்திருப்பான் தெரியுங்களா, ஜாக்கு கின் அந்த சவுண்ட் வில்லேஜை சேர்ந்த கெனின்ஸ் அவங்கள தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். என்னடா உன்னோட சொந்த பீப்புளவே இந்த அளவுக்கு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் செம்ம காண்டாவாப்பில் தேர்ட் ஹோக்காகே. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகே வந்து சின்ன பையனாக இருந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹோக்காகே அண்ட் செகண்ட் ஹோக்காகேவை எப்படி பார்த்தாரு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் அங்கே காட்டுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோக்காகே சொல்கிற விஷயமே என்னவா இருக்குன்னா, இப்போ நான் ஹோக்காகேனா இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே எனக்குள்ள ஒரு பார்ட்டாக இருப்பாங்க, அதே மாதிரி நான் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பார்ட்டாக இருப்பேன். அப்படி தான் நான் வந்து என்ன பிலீவ் பண்ணுறேன் அதை தான் நீயும் பிலீவ் பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை வந்து சாருன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பார் இல்லையா, சேம் அதே மாதிரி செல்லமா சாருன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஹிருசன் வந்து சின்ன பையனா இருக்கப்ப. இதுக்கப்புறமா பிரசன்ட்ல காட்டுவாங்க ஒரோச்சிமாரு வந்து அவன் பண்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபைன் பண்ணிட்டு இருப்பான். என்மா இதோட இந்த ஆட்டத்தை முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண போவாங்க. இருந்தாலுமே இதை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடுவான் ஒரோச்சிமாரு. அதுக்கப்புறமா என்மா விட்டுட்டு தேர்ட் ஹோக்காகே டோட்டலாவே போய் ஒரோச்சிமாருவை பிடிச்சிருவாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் ஜுட்சுக்கான விஷயங்களை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷினிகாமியோட கை பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவோட சோலை தொடும்போது இது இந்த ஃபீல் இந்த சென்சேஷனே ஒரு வினோதமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு திங்க் பண்ணுவான். இது கண்டிப்பாக கிரிட்டிக்கலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இதுக்கப்புறமா அவனோட ஸ்னேக்ஸ் வார்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா வர வைப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தேர்ட் ஹோக்காகேயும் சரி ஒரோச்சிமாரும் சரி ரெண்டு பேருமே சாகுடான்னு சொல்லி கத்துவாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளட் தெரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா வில்லேஜ் சைடு காட்டுவாங்க. கிட்டத்தட்ட லீஃப் வில்லேஜ் வந்து இதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியே இருக்காது. டோட்டலாகவே ஒரு வார் ஏரியாக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட ஷினோபிஸ் பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சமன் பண்ண அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இந்த டோட்டல் லீஃப் வில்லேஜே பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்திட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சமன் பண்ண ஸ்னேக்கை பார்த்தீங்கன்னா யாராலுமே ஹேண்டில் பண்ண முடியாது. இபிக்கிலாம் ரொம்பவுமே மோசமாக போயிட்டு இருக்க மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்கும், நிஞ்சா ஆர்ட் சமனிங் ஜுட்சு பிரிங் டவுன் த ஹோம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் பயங்கரமாக கேட்கும். பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராகுன்னு சமனாக இருக்கும். இந்த ஜுட்சு அவரோடதாச்சேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிராயா இருப்பாரு. இந்த டைம் இந்த சேஜ் நிஞ்சா ரேஜ் ஆயிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு. அவரோட போஸ் உங்களுக்கே தெரியும்ல, பயங்கர ரேஜோட இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்னேக்ஸை பார்த்துட்டு ஃப்ராக்ஸோட முதல் எதிரியே இந்த ஸ்னேக்ஸ் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். கிட்டத்தட்ட அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்னேக்ஸுக்கு வந்து அந்த ஈரப்பதம் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இப்போ வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கோங்களேன், ஸ்னேக்ஸ்னால தண்ணி குடிக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஸ் வந்து தண்ணிக்குள்ள தானே வாழுது, ஆம்பிபியன் தானே, அதோட ஈரப்பத உடம்ப சாப்பிட்றது மூலமா ஸ்னேக்கோட உடம்புக்கு தேவையான அளவுக்கான ஈரப்பதத்தை எடுத்துக்கோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிராயாவும் இந்த விஷயத்த சொல்லுவார். அதுக்கப்புறமா இபிக்கு ஜிராயா பக்கத்தில் போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு ஒக்காகேங்கன்னு சொல்லி கேட்பாரு. அரேனால இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இபிக்கு சொல்லவும் தயவு செஞ்சு செத்ராத கிழவா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கத்தி ஒன்று வந்திருக்கும்ல, என்மா கூட தடுக்க ட்ரை பண்ணிக்கும்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருசனோட நெஞ்சிலேயே ஏறி இருக்கும். கிட்டத்தட்ட என்மாவுமே தடுக்கிறதுக்காக அதோட கையை யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கும். அதோட கையிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளட் வந்துட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல கூட என்மா வந்துட்டு சாரி கேட்கும். இந்த இடத்துல தான் சருட்டோபி ஒரு விஷயத்தவே மெயினாக சொல்லுவார். கிட்டத்தட்ட இதை கேட்ச் பண்ணுறவங்களோட சோல் வந்து டோட்டலாகவே அந்த கிரிம் ரீப்பர் ஷினிகாமிக்கே சொந்தமாயிரும். கிட்டத்தட்ட நானும் சாகதான் போகிறேன், அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இந்த இடத்துல ஒரோச்சிமாருனால அவனோட ஜுட்சுவை வந்து ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அவனோட ஹாஃப் சோல் வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேர்ட் ஹோக்காகே சொல்லுவார். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரோச்சிமாருனாலுமே அந்த ஷினிகாமியை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அதை பார்த்துட்டு என்ன கருமம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். இந்த இடத்துல இந்த சீன்ஸே வெறித்தனமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 2 ஹோக்காகேவோட சோலை பிடிச்சிருப்பார் இல்லையா தேர்ட் ஹோக்காகே, அவங்களோட டோட்டல் சோலையே பார்த்தீங்கன்னா முழுங்கும். கிட்டத்தட்ட அதோட பெல்லியில தான் நம்ம வாழ போகிறோம். இந்த சீல் பண்ணுறாங்களே அவங்க சீல் ஆன விஷயமும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது அதோட பெல்லிக்குள்ளே தான் வச்சுருக்கும். வாழ்க்கை பூரா எட்டர்னலிட்டியாக டோட்டலாகவே அங்கே தான் நம்ம வந்து வாழ போகிறோம், இன்டர்வைண்ட் ஆன மாதிரி தான் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மெயினாக சொல்லுவார். இதெல்லாம் கேட்ட ஒரோச்சிமாரு வந்துட்டு அப்படின்னா இது அந்த 9 tail ஃபாக்ஸை சீல் பண்ண அதே ஜுட்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்க்க முடியல. அதுவே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்பவுமே அந்த டெத் ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஸ்னேக்ஸ் வாடை யூஸ் பண்ணுறான் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வர வச்சு பார்த்தீங்கன்னா இருசனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். கிட்டத்தட்ட அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட இவனோட சோல்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே தான் இருக்கும். சீக்கிரமாக சாகுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பான் ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறமா இந்த சின்ன பசங்களை எவாக்குவேட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா தப்பிச்சு போகிறக்காக, அந்த விஷயங்களை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒக்காகே ஸ்டோன் ஃபேஸஸ்ல இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த எவாக்குவேட் பண்ணுறதுக்கான வழியே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதமான அசம்பாவிதமும் நடக்காதுங்கிற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா மெயினாக மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்காது. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மோய்கி ஊடான்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. இருந்தாலுமே கோனாஹமரு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான பேச்செல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்கள நார்மல் பண்ணி வைப்பான். இதுக்கப்புறமா காங்குரோவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான், யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்கன்னு சொல்லி. ஆனால் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷுரிகன்ஸ் அட்டாக் பண்ணும். அப்போ இது அந்த உச்சியாவா, அப்போ டெமாரிக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு போவான். இதுக்கப்புறமா சாஸ்கே வந்து காங்குரோ முன்னாடியே நின்றுவான். இதுக்கப்புறமா டெமாரியும் பின்னாடியே வந்துருவா. இந்த உச்சியாவை பார்த்தோன்னே அவன் உன்னை கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அதான் எனக்கும் தெரியல, அவன் என்னை அங்கேயே கொண்டிருப்பான்னு நினைச்சேன், ஆனால் அவன் என்னை விட்டுட்டான் ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். இருந்தாலுமே காராக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம ஒரு தேவையான அளவுக்கான டைம் கொடுத்தோம்னா கூட போதும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவங்க கூட ஃபைட் பண்ணோம்னா அவன் நம்ம கூட ஃபைட் பண்றதுக்காக சக்ராவை யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதனால அவனுக்கு சக்ராங்கிறது ஒரு லிமிட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் காரா அவனை பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள யோசிச்சுட்டு அந்த அளவுக்கு டைமை வந்து நம்ம காராக்கு ஒதுக்குனா போதும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அட்டாக் பண்றக்கே வருவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ, பாக்கூன் அப்புறம் சக்குரா வந்து சாஸ்கேவை தேடி வருவாங்க இல்லையா, அவங்கள காட்டுவாங்க. கிட்டத்தட்ட திரும்ப ஸ்மெல் பண்ணுவாரு, என்ன ஷாம்புவான்னு சொல்லிட்டு நருட்டோ கலாய்ப்பான். இல்ல சாஸ்கே கிட்டத்தட்ட அவன் ஸ்டாப் ஆயிட்டான், அவன் மூவ் பண்ணவே கிடையாது அப்படின்னா கண்டிப்பா சண்டை போட்டு இருப்பாங்கிற விஷயத்த வந்து பாக்கூன் சொல்லுவான். சாஸ்கே கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்குரா மனசுக்குள்ள நினைப்பா. இதுக்கப்புறமா பாக்கூன்னால பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்த்தோட ஸ்மெல்ஸ் வந்து ஸ்மெல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒருத்தர் மட்டும் சாஸ்கே வந்து ட்ராக் பண்ணல, அப்ப இன்னொரு சிலரும் இருப்பாங்க போலக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவோம். இதை கேட்ட சக்குரா வந்துட்டு அது நமக்கு எதிரியா இல்லை நண்பனா எந்த டைப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த கேள்விக்கு மெயினா பாக்கூன் கொடுக்குற ரிப்ளை எப்படி இருக்குன்னா, நான் ஸ்மெல் பண்ண வரைக்கும் சொல்றேன், அது மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட சக்குரா நருட்டோல ரொம்பவுமே பதறிடுவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே சைடு காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேட்டில் பண்ணலாம் தான் நினச்சிருப்பாங்க. இந்த டைம்ல டெமாரி இருந்துட்டு நானே அவனை பார்த்துக்க, நீ அவனை முதல்ல காராவை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்குரோவுக்கு சொல்லுவா. இல்லை இது என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்குரோ முன்னாடி போயிட்டு நீ முதல் காராவை பார்த்துக்கன்னு சொல்லிடுவான். இவ பேச வருவா, இப்போ நீ தான் எனக்கு தொல்லை கொடுத்துருக்க, நீ முதல் கிளம்புன்னு சொல்லி டெமாரியை போக வச்சிருவான். அதுக்கப்புறமா உனக்கு ஏற்ற சைஸில் ஒரு ஆப்போனண்ட்டை பிடிச்சிட்டடா அப்படிங்கிற விஷயத்த வந்து காங்குரோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவான். எப்படின்னா பவர் அளவில் வந்து இந்த உச்சியா கிட்டுக்கு நம்ம தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் கேட்கும், யாரான்னு திரும்பி பார்த்தா ஷீனோ நிற்பான். உன்னோட ஒரிஜினல் ஆப்போனண்ட் நான் தாண்டா அப்படின்னு சொல்லுவான். உன் கூட எனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல சாஸ்கேக்கு ஒரு மெயினாக ஒரு கேள்வி வரும், என்னன்னா நீ எப்படி எங்களை ட்ராக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஷீனோ வந்து கை காட்டுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாஸ்கே மேலே ஒரு இன்செக்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டல்னு சொல்லுவான். அந்த ஃபீமேல் பீட்டல் மேலே அதிகமான ஸ்மெல்ஸ்லாம் வராது, அது நமக்குமே தெரியாது. ஆனால் மேல் பீட்டல்னால மட்டும்தான் அதை ஸ்னிஃப் அவுட் பண்ண முடியும், அப்படிதான் உன்னை கண்டுபிடிச்சி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காங்குரோ காலுக்கடியில் பூச்சி இருக்கும், அதை பார்க்குற அவனே கொஞ்சம் பயப்படுவான். ஷீனோ இந்த
இடத்துல மெயினாக சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காராவை தேடி தான் நீ வந்த, அப்போ நீ காராவை போய் பிடி, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இவனுக்குமான ஒரு செட்டில் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றும் முடியவே இல்லை, கிட்டத்தட்ட அரை நாள் அந்த மேட்சே நடக்கல அப்படின்னு சொல்லுவான். அரை நாள் காங்க்ரோ வந்துட்டு நான் அந்த மேட்சை விட்டு வித்ட்ரா பண்ணுறேன், அடுத்த மேட்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை காட்டுவாங்க. அதை காட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு இவனுக்குமான மேட்ச் இருக்கு, அதே மாதிரி உன் கூட வந்து காரா ஃபைட் பண்ணிட்டு இருந்தான், அந்த மேட்ச் வந்து முடியவே கிடையாது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை நடந்துச்சு, அப்போ நீ காரா கூட தான் ஃபைட் பண்ணும், நீ போய் அவனை பார்த்துக்க, அவன் கூட டீல் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட சாஸ்கே வந்துட்டு அப்போ இவனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் இவனை முடிச்சுட்டு நீ போகிற பக்கமே நான் வரம்பார் அப்படின்னு சொல்லுவான். நீ வரும்போது நானும் அவனை டோட்டலாகவே டிஃபீட் பண்ணி தான் வச்சிருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே இந்த இடத்த விட்டு கிளம்புவான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக காங்க்ரோ வந்து அவனோட க்ரோவை எடுத்துட்டு நீ கனவுலம் கூட பார்க்க முடியாத அளவுக்கான பயத்தை அவனுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, சரி உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்மா ஷீனோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே, ஷீனோ, தேர்ட் ஹோகாகே, நருட்டோ, சகுரா இவங்க எல்லாத்துக்குமே என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.竹やぶの中へ吸ったコラさ、やぶから棒に吸ったコラさ、やぶれたラブレタ持って吸ったコラさ、やぶれかぶれのやぶいさが